அனைவருக்கும் வணக்கம். நெல்லை அபியம்பிகா ஒர்க்ஸ். இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி. ஆகையனால ஒரு பெருமாள் அலங்காரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல அந்த சுவாமிக்கு அழகா வஸ்திரங்கள் சாத்தி ஆபரணங்கள் முதல்ல சாத்துறோம். அதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய அலங்காரம் குருவாயூரப்பன் கிருஷ்ணராக இப்ப இருக்கிற சத்யநாராயண பெருமாளை நம்ம உருவம் மாற்றம் செய்யறோம். ஒரே ஒரு சின்ன மாற்றம் தான். அதாவது வலது மேற்கரத்துல சக்கரம் இருக்க போது, இடது மேற்கரத்துல சங்கம் இருக்க போது, இடது முன்கரத்துல கதை வைத்திருப்பார். வலது முன்கரம் மட்டும் தாமரை தாங்கின வடிவத்துல அவருக்கு அந்த தலையில அந்த மயில் பீலிகள் அமர அந்த மாலைகள் ஒரே நிறமாக இருக்கும். அந்த மாலைகள் சாத்தி அந்த மயில் பீலி வட்டத்தோட சுவாமி நம்ம இன்னைக்கு இந்த அலங்காரத்துல நம்ம தரிசனம் பண்றோம். நம்ம சந்தனம் சாத்திட்டு அதுக்கு மேல பார்த்தோம்னா அந்த அழகா அந்த வர்ணத்தை நம்ம என்ன நீலமேக வண்ணன், அந்த நீலமேக வண்ணனாக கூடிய அந்த பெருமாளுக்கு நம்ம அதாவது முகம் 4 கைகளுக்கு மட்டும் சந்தனம் சாத்திட்டு அதற்கு மேல கருநீலம் வெளிர் நீலம் இந்த டார்க் ப்ளூ லைட் ப்ளூ இதை வச்சு நம்ம எந்த இடத்துல அதிகமாக வெளிச்சங்கப்படும், அதாவது மூக்கினுடைய நுனி, கன்னங்கள், நம்மளுடைய தாடையினுடைய முன்பகுதி, நெற்றி, இந்த இடம்லாம் அதிகமான வெள்ளைகள் இருக்கும். அந்த இடத்துல வெளிர் நீளமும், கண்களுடைய இடுக்கு, வாயினுடைய இடுக்கு, மூக்குள்ள கீழுடைய பாகம், 2 கைகள், 2 விரல்கள் செய்யக்கூடிய பாகங்கள்ல கருமையாக இருக்கும். அந்த இடத்துல கருமையான அந்த நீளம் வைத்து மருதாணி கைகள்ல வைத்தா போலும். பாதம் மட்டும் அந்த பாத கவச்சத்தோட நல்ல மஞ்சள் நிற பட்டுல சிர்வாபரண பூஷித எல்லா விதமான ஆபரணங்கள், மார்புல மகாலட்சுமியை தாண்டி இந்த அலங்காரத்தை பார்க்குறோம். இது மாதிரி அலங்காரங்களை பார்க்க நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். நன்றி.